ஹலோ மக்களே, இன்னைக்கு நாம ரிவ்யூ பண்ண போற படம் மறைந்த டைரக்டர் சுரேஷ் சங்கையாவோட கடைசி படமான கிணத்த காணோம். ஒரு கிடாயின் கருணை மனு மாதிரி ஒரு யதார்த்தமான படத்தை கொடுத்த டைரக்டர் நம்ம யோகி பாபுவை வச்சு இந்த வாட்டி என்ன மேஜிக் பண்ணியிருக்காரு, வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். கதை என்னன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற கோடாங்கிப்பட்டி அப்படிங்கிற ஒரு வறட்சியான கிராமம். தண்ணி இல்லாம மக்கள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஊர்ல பூசாரியா இருக்கிற நம்ம ஹீரோ மணிவாசகம் யாழினி அப்படிங்கிற பொண்ணை லவ் பண்றாரு. ஆனா தண்ணியே இல்லாத ஊருக்கு பொண்ணு தரமாட்டேன்னு அவங்க அப்பா ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. இந்த நிலைமையில ஊர்ல ஒரு இடத்துல தண்ணி இருக்குண்ட சொல்லி ஒரு கிணறு தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா 10 அடியில தண்ணி வர்றதுக்கு பதிலா ஒரு பெரிய டைனோசர் எலும்பு கூட கிடைக்குது. அவ்வளவுதான். தொல்லியல் துறை, போலீஸ், அரசாங்கம்னு அதிகார வர்க்கம் எல்லாரும் அந்த ஊருக்குள்ள வந்து கேம்ப் போட அந்த எளிய மக்களோட வாழ்க்கை எப்படி மாறுது அப்படிங்கிறது தான் கிணத்தை காணும் படத்தோட கதை. படத்தோட பிளஸ் யோகி பாபுவின் முதிர்ச்சியான நடிப்பு. படத்தோட மிகப்பெரிய பிளஸ் நம்ம யோகி பாபு தான். வழக்கம் போல காமெடி ஒன்லைனர்ஸ் மட்டும் பண்ணாம ரொம்பவே மெச்சூர்டான ஒரு ஆக்டிங் கொடுத்திருக்காரு. ரொமான்ஸ், எமோஷன்னு முழுமையான ஹீரோவா ஸ்கோர் பண்றாரு. அசல் கிராமத்து மண் வாசம். சுரேஷ் சங்கையா படங்களுக்கே உரிய அந்த நேட்டிவிட்டி இதுலயும் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. லவ்லின் சந்திரசேகர், ஜார்ஜ் மரியம், மொட்டை ராஜேந்திரன், ரேச்சல் ரபேக்கான்னு எல்லா கேரக்டர்ஸும் நடிக்காம அப்படியே அந்த மக்களா வாழ்ந்திருக்காங்க. அரசியல் நையாண்டி. எளிய மக்களோட அடிப்படை தேவையான தண்ணியை விட்டுட்டு அரசாங்கம் எப்படி ஒரு எலும்புக்கூட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாவும் அதே சமயம் டார்க் காமெடி மூலியமாவும் சொல்லியிருக்காங்க. ஒளிப்பதிவு. வி தியாகராஜனோட கேமரா அந்த ஊரோட வறட்சியையும் மண் வீடுகளின் வெக்கையையும் நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே கொண்டு வந்து நிறுத்துது. படத்தோட மைனஸ். இரண்டாம் பாதி வேகம் எலும்பு கூட கிடைச்சதுக்கு அப்புறம் அரசாங்கத்துக்கும் ஊர் மக்களுக்கும் நடக்கிற அந்த போராட்டம் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ரிப்பீட்டடா ஒரே இடத்துல சுத்துற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. இதனால கொஞ்சம் திரைக்கதை லேக் ஆகுது. பார்த்து பழகிய கதைக்களம், பீப்ளி லைவ் மாதிரியான சில உலக படங்களோட சாயல், குறிப்பா அந்த மீடியா, அரசாங்கம் பண்ற அலப்பறைகள்லாம் நாம ஏற்கனவே சில படங்கள்ல பார்த்த ஒரு ஃபீல் கொடுக்கறத தவிர்க்க முடியல. உடனடியா ஆடியன்ஸால கனெக்ட் பண்ணிக்க கஷ்டமா இருக்கு. ஓவரால் என்ன சொல்ல வரேன்னா, அரசு செய்ய தவறுவத ஒரு சாதாரண மனுஷன் தம் புத்திசாலித்தனத்தால எப்படி சாதிக்கிறான் அப்படிங்கிற கிளைமேக்ஸ் படத்தை தூக்கி நிறுத்துது. சுரேஷ் சங்கையா சாருக்கு இது ஒரு பர்ஃபெக்டான ட்ரிபியூட். நல்ல காமெடி, தரமான அரசியல், சிறப்பான நடிப்புன்னு கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்க வேண்டிய ஒரு ராவான கிராமத்து படம். நம்ம சேனல் ரேட்டிங் 3/5. நீங்க கிணத்த காணாம பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பாய்.